வெல்கம் டு கிறிஸ் vlog. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேஸு. இந்த மாதிரி பிளேஸ் நான் பார்ப்பேனான்னு தெரில, அந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் காஷின்னு சொல்லி உத்தர்காஷின்னு சொல்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது காஷினால இங்கேயும் விஸ்வநாத் அப்படின்னா சிவா டெம்பிள் இங்கேயும் இருக்குது. த பியூட்டிஃபுல் பிளேசஸ் நீங்கள் பாருங்கள். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா பகீரதா ரிவருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது என்ன கன்ஃபார்மாக தெரில. ஆனால் பியூட்டி பார்த்திங்கன்னா மவுண்டன்லேருந்து அந்த தண்ணி வர்றதுனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் தண்ணி இப்போதுக்கு கம்மியாக தாங்க இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. லார்ட் சிவா டெம்பிள் கூட இங்கே இருக்குது, விஸ்வநாதா டெம்பிள். அதனால தான் இது வாரணாசி அப்படின்னால காஷின்னு கூப்பிட்றாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இது நார்த் சைடில் இருக்குது, இதுக்கு மேலே தான் யூபி இருக்குது. பார்த்திங்கன்னா துர்கா பூஜாலாம் இங்கேயும் நடக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன சொல்லுறதுன்னா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பியூட்டி இங்கே இருக்குது. ப்ளஸ் நம்ம இன்னும் போக போகிறோம். நம்ம எங்கே போக போகிறோன்னா நாளைக்கு கங்கோத்ரி அப்படின்னு சொல்லி கங்கா வாட்டர் பார்க்கறதுக்காக நம்ம போயின்னு இருக்கோம். இன்னைக்கு டே 4 ஆஃப் vlog. இதோட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் கம்மி பண்ணி போடலான்னு, ஏன்னா பிளேசஸ் ஜாஸ்தி இருக்குது, அதனால் நம்ம கம்மி பண்ணி பார்க்கணும். ஏன்னா 1 மந்த் பிளான் இப்போத்துக்கு நம்ம இருக்குது. 1 மந்த்துக்கும் டே 1 வரைக்கும் ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்தா 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த வியூ பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்க. ஏன்னா நேற்று நம்ம வந்துட்டு கெம்ப்டி ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. கெம்ப்டி ஃபால்ஸ்லேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த நம்ம பிளேஸுக்கு பார்க்க முடியும், இல்லைனா யாராலையும் இந்த பிளேஸை பார்க்கவே முடியாது. வெயிட் பண்ணி இன்னும் நெக்ஸ்ட்டு கங்கோத்ரிக்கெல்லாம் போயிருக்கோம். கங்கோத்ரிக்கு இங்கேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். இப்போ நம்ம போய் சாப்பிட்டு கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஒரு செகண்டு. யாராவது கெஸ் பண்ணுறீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மவுண்டன். பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல போனால் பார்ட்ரு கிட்ட இருக்கோம், அந்த மாதிரி பெரிய பெரிய மவுண்டன் கிட்ட நம்ம இருக்கோம். 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். யார் யார் கெஸ் பண்ணுறீங்களோ கரெக்டாக கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். Your time starts now. 1 2 3 4 5. ஓகே, கெஸ் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த மவுண்டன்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹிமாலயா மவுண்டன்ஸ். இப்போது பார்க்குறதுனால உங்களுக்கு ஒயிட் ஸ்னோ வந்துட்டு இப்போ இல்லை, ஏன்னா இது வந்துட்டு சம்மர் டைம்னால ஸ்னோஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம நீங்கள் சம்மர் விட்டு வின்டர் டைமில் வரும்போது இந்த மலையெல்லாம் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி மலை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நம்ம போக போக நம்ம இன்னும் இது பேக் சைடு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் vlog ஏன் எடுக்கிறேன்னு அதுவும் சொல்லிடுறேன். நான் vlog எடுக்கிற இதிலே இல்லைங்க, என் கையெல்லாம் இப்போ ஃப்ரீஸ் ஆகின்னு இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து நம்ம 300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த பிளேஸ் பார்க்கறதுக்காகவே. மெயினாக என்னென்னா பைக் இல்லாமல் வந்திருக்கிறது ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ்க்கு மெயினாக லடாக் அந்த மாதிரி பிளேஸ் தாங்க இதுவும். அந்த மாதிரி பிளேஸுக்கு நம்ம பைக்கோட வரணும். லைஃப்பில் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் நான் வருவேனே எதிர்பார்க்கல. அங்கே தெரியுது பாருங்கள், கேமராவில் தெரியாது. அங்கே ஐஸ் கட்டி மலை இருக்குங்க, பார்த்தாச்சு. பேக் சைடு தான் ஃபுல்லாக இது. இங்கேருந்து நம்ம சைனா பார்டர் கூட பார்க்க போகிறோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு நம்ம சைனா பார்டர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் மிலிட்ரி கேம்ப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம காலையில் சைனா பார்டர் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு ஃபுல்லாகவே கோல்டு ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ பாடி ஹெல்த் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு பார்டர் சைனா பார்டர் வந்துருக்கேன்.
மிலிட்ரி ஆர்மியெல்லாம் சூப்பராக இருக்குங்க இங்கே. சொல்ல போனால் எல்லாமே பைக் ரைடர்ஸில் வரைக்கும் கீழே தாங்க இருந்தாங்க எல்லோரும். அவங்கெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துடுவாங்க. பார்க்கலாம், நெவியோ ரைடர்ஸ் கூட வருவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த ஃபுட்டேஜ் வேணால் நான் தனியாக உங்களுக்கு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுறேன், போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஸ்னோஃபாலெல்லாம் பார்த்ததே கிடையாது. இதோ கிறிஸ்மஸ் தாத்தா படத்தில் தான் நான் நிறைய ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். மெயினாக விளாக் எடுக்கிற ரீசன் என்னென்னா, நம்ம பைக் ரைடு விட்டுட்டு நம்ம தனியாக இப்போது ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதனால் பைக்கை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் எப்படியோ நம்ம ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு பைக் எடுத்து அதில் விளாக் பண்ணின்னு இருக்கிறதுனால தான் நான் சரி விளாக் பண்ணிடலாம், ஒரு பைக் ரைடு விளாக் மாதிரி வரும் அப்படின்னால தான் விளாக் பண்ணிடுவேன். ஃபுல்லாகவே மவுண்டன் ரோடு தாங்க, சொல்லவே இல்லை. இப்போதைக்கே கையெல்லாம் போயிடுச்சு. இது எனக்கு ஷிவரிங் ஆகுது பாருங்கள். இப்போ தான் சொல்லி இந்த ரைடர்ஸ் எல்லாம் ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்போதைக்கு 2 பேரே தான் வந்திருக்காங்க. கீழே நிறைய பேர் இருந்தாங்க பைக் ரைடர்ஸ். ஆஹா, ஐஸ் கட்டி மேலே இருங்க, கேமரா ஆங்கிள்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் தாங்க இருக்கோம், உத்தரகாண்ட். உங்களுக்கு இந்த ஒயிட் கலராக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாமே ஸ்னோ மலை தாங்க, பனிக்கட்டி மலை. இருக்குது கையச்சில் இருக்க இடம். ஸோ இந்த பிளேஸ் கர்நாடகா, ஆனால் நம்ம இருக்கிறது இப்போது உத்தரகாண்ட். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் மேலே நம்ம தாண்டி வந்திருக்கோம் பாருங்கள். தெரியா இல்லையான்னு தெரியல எனக்கும். நான் தான் லாஸ்ட்டில் ஃபுட்டேஜ் பாருங்கள், உங்களுக்கு செம்ம வியூ பாயிண்ட் கிடைக்கும். இதோட நம்ம காலையில் vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இனிமேல் தான் சம்பவமே இருக்குது சொல்ல போனால். மிஸ் பண்ணாமல் சேனல் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ என்ன, வெல்கம் டு ஹிமாலயா vlogs.